வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின். எஸ், பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, ஓ பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. இப்போ வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நீர. சேர்ந்து பாடும் எல்லாரும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளை போல எல்லாரும் வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்கிற யாவரையும் நிரப்புகிறவர். ஓ வரங்களினாலே நிரப்பு. இப்போ வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. இப்போ வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. இப்போ வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, ஆமென் தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரு. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரு. பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஈந்திடு. பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஈந்திடு. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. எஸ், ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவருக்குள் அகமகிழுங்கள். அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. க்ளோரி ராபாபா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. அல்ல தாங்கிலும் மலைகளிலும், அல்ல தாங்கிலும் மலைகளிலும்
பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே. ஆமென். எஸ், தாகம் தீர்க்கிறவர், ஜீவநதியே என்னில் ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே. எஸ், ஆமென், glory. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளில கொஞ்ச நேரம் நல்லா விட்டு கொடுத்து தேவ சமூகத்தில் நல்ல கண்ணை மூடி நல்ல ஆராதிங்க. Mighty God, mighty God, mighty Jesus. Horadanama shagadana kadoro, lidaramama shigadana kabo, lakara shadara ladara bakadarama, likabo ramo shabadana kaba, lidanama shandanama kabo rimadinemi, lagama rashadara ladiraba. ஹல்லேலூயா. நல்ல நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. நல்லா துதிங்க துதிங்க. கண்ணை திறந்து அங்கங்க வேடிக்கை பார்க்காம நல்ல கண்ணை மூடி நல்ல கர்த்தரை ஆராதிங்க. நல்ல அந்நிய பாஷையில ஆராதிங்க. ரகதனா ஷதரபா. அந்நிய பாஷைகள் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆமென், ஆமென். நல்ல வாயை திறந்து ரௌஷதனமா கதரலா ரிமா லகதனமா ஷகதரபா லதரமா ஷிகரபா லதிரபா ரிமா உஷதரபா லதரபா லகர ஷதரலதிரபா. Hallelujah, mighty God, mighty Jesus, mighty God, mighty God. Amen. Hallelujah. அவருடைய நாமம் யெகோவாயிரே, யெகோவாயிரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். The Lord is my provider. Amen. Hallelujah. Mighty God, mighty Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி யெகோவாயிரே உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. வாயை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஓஷந்தனரலதிரபா Jesus. Hallelujah. யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தேவ சமூகத்தில் உணர்ந்து சொல்லுங்க. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும் சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, மைட்டி காட். இந்த காலை வேளையில ஸ்ட்ரிங்ஸ் கொடுங்க, அப்படியே ஸ்ட்ரிங்ஸ் கொடுங்க. ஆராதனை என்பது ஹல்லேலூயா தேவனோடு சமாதானம், சக மனுஷர்களோடு சமாதானம். அதுதான் உண்மையான ஆராதனை. பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு தேவ சமூகத்தை நோக்கி, தகப்பனே நீர் மாத்திரம் போதும், வேற யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னா அதை அவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார்.
முந்தி போய் உன் சகோதரனிடத்தில் நல்மணம் பொருந்து பின்பு வந்து காணிக்கை செலுத்து. நீ காணிக்கை செலுத்த போகும்பொழுது, காணிக்கைன்னா நீங்கள் பொருளை மட்டும் நினைக்கக்கூடாது, ஆராதனையும் காணிக்கை தான். நீ காணிக்கை செலுத்த வரும்பொழுது உன் சகோதரன் உன் பேரில் உனக்கு குறை உண்டு என்று அறிந்தால் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆராதனையெல்லாம் பிறகு பார்த்துக்கோ. ஆராதனை விட நல்மனம் பொருந்துவதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் செவி கொடுத்து நல்மனம் பொருந்தினால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால நீர் மாத்திரம் போதும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வேற. உலகத்தில் எனக்கு யாரும் வேணாம், தகப்பன் வேணாம், தாய் வேணாம், பிள்ளைகள் வேணாம், பெற்றோர்கள் வேணாம், நீர் மாத்திரம், அவர் மாத்திரம்தான் நமக்கு. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆராதனை என்பது தேவனோடு சமாதானமாய் இருப்பது, சக மனிதர்களோடும் சமாதானமாய் இருப்பது. ஆமென். அவர் அதற்காகத்தான் அந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் தூக்கி எறிஞ்சி தூக்கி போட்டுட்டு யாரும் வேணாம், எனக்கு இயேசு மாத்திரம்தான் போதும். உலகத்தில் இருக்கிற காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாயின்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் மன்னிக்க தெரியாம, ஒருவரை ஒருவர் அணைக்க தெரியாம, ஒருவரை ஒருவர் ஹல்லேலூயா அரவணைத்து போகுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்காம நீர் மாத்திரம் போதும்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கிற நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. 2 கரங்களை உயர்த்தி அந்த நோக்கத்தோட, ஜீசஸ் ஹல்லேலூயா, அந்த நோக்கத்தோட தான் நீர் மாத்திரம் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மைதான். இந்த உலகத்தில் எல்லாரை விட நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய விருப்பம் நாம் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சக மனிதர்களோடு சமாதானமாக இல்லாம நீர் மாத்திரம் போதும் அப்படின்னு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவரை ஆராதிப்பதை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாரானா? இல்லை. ஹல்லேலூயா. இந்த சிந்தையோட தேவ சமூகத்தை நோக்கி நம்மை நல்மனம் பொருந்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மைட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் கொடுங்க, ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்து வால்யூம் கொடுங்க. ஆமென். Thank you Jesus. ஈகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஈகோவாரப்பா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும். பாடுங்க. நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். ஆமென். எல்லாரும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் என்னுள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சேர்ந்து எல்லாரும் எனக்கு. ஆமென். நீர் மாத்திரம் போதும். பாடுங்க நீங்களே. ஆமென். எனக்கு இயேசுவே நீரே என்
ஆத்மநேச என்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தே என்னையே மீட்க உம்மையே தந்தே உம் அன்பிற்கு இணையில்லையே வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் ஆமென் இயேசுவே எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் ஆமென் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் நீர் ஆமென் க்ளோரி நீர் மாத்திரம் போதும் ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மா ஆகுமே ஆராதனை 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 ஆமென் ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே சத்தியமும் ஜீவனுமே உம்
கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை உயர்த்துவோமா ஒரு நாமத்தை. ஆமென். ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடே ஆராதிப்போ. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி வாயை திறந்து பாடுங்க. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கணமும் தூயோனே உமக்கே. துதியும் கணமும் தூயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா. அர்ப்பணிப்போடு உம்மை என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்றுத் தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்றுத் தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கணமும் தூயோனே உமக்கே. துதியும் கணமும் தூயோனே உமக்கே. ஆமே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து எத்தனை இனிமையான பிரசனம் தேவ சமூகம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். உமக்கு நன்றி, உமக்கே நன்றி, உமக்கு மாத்திரம் நன்றி. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லா கணத்தையும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீரே மாட்சிமை நிறைந்தவர், நீரே மகிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா mighty God. ஹல்லேலூயா mighty Jesus. இந்த காலை உபவாச ஜெப வேளையில ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? கொம்பும் விரிகுளும் உள்ள காலை இருதை பார்க்கிறோம். இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமுள்ள காலை இருதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது அவரை துதிக்கிற துதி. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒரு அர்ப்பணிப்போடு கூடிய ஆராதனையை தேவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வாராம். 2 கரங்களை உயர்த்தி, ஆம் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் படைக்கிறேன் ஆண்டவரே. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டோ என்று என்னை சோதித்து நித்திய வழியில நடத்துங்கப்பா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. Hallelujah mighty God. Thank you Lord Jesus. Hallelujah. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம்.
இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஆமென். இந்த காலை உபவாச ஜெப வேளையில கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அதுதான். என்னை ஏற்றுக்கொள்ளும், உமக்கு சுகந்த வாசனையாக என்னை ஏந்தி கொள்ளும். ஆண்டவரே, என் இருதயத்தில் எப்பொழுதும் வாசம் செய்யும் என்கிற அந்த சத்தம் எப்பொழுதும் நமக்குள்ள துணிச்சுட்டே இருக்கணும். ஆமென். இந்த காலை உபவாச ஜெப வேளையிலே அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தயவின் நிமித்த நல்ல சத்தத்தை வேதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் உன்னை ஆஸ்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற அற்புதமான வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். உரிமை பாராட்டுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வருடம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் திறக்கிறவர். வெளிப்படுத்தல் 3:7 சொல்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பாராக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவர். வெளிப்படுத்தல் 3:8 சொல்கிறது, கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறார், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறார். கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய அற்புதமான கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுங்கள். கர்த்தர் எனக்காக வானத்தை திறப்பார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். அர்த்தம் அதுவா? அல்ல. வேதம் என்ன சொல்கிறது? வாசித்து பாருங்கள். நீ கையிட்டு செய்யும் சகல வேலைகளையும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்.
நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க செய்வதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் அதுதான் அர்த்தம். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். 128 சங்கீதம் 2 வசனம் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆதியாகமம் 39 அதிகாரத்தினுடைய 3 வசனத்தை பாருங்கள். யோசேப்பு செய்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்று போத்திபார் கண்டு, நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் வாய்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். 37 சங்கீதத்தினுடைய 5 வசனம் அதைத்தானே சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் காரியம் ஏன் வாய்க்கவில்லை? எதை தொட்டாலும் தடை, எதை தொட்டாலும் நஷ்டம், எவ்வளவு சம்பாதித்தாலும் பொத்தலான பையில் போடுகிறது போல இருக்கிறது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். அதனுடைய அர்த்தம், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அர்த்தத்தோடு, அந்த கண்ணோட்டத்தோடு கர்த்தர் எனக்காக வானத்தை திறப்பார். நான் செய்கிற வேலைகளிலே உண்மையாய் இருக்கும் பொழுது, நான் செய்கிற வேலை சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதில் உத்தமமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் ஒரு கட்டளை உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த உபாகமம் 28 அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் வானத்தை திறப்பார் என்பது வாக்குத்தத்தம். கட்டளை என்ன? உபாகமம் 28 அதிகாரத்தை நிறுத்தி நிதானமாய் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தினுடைய திறவுகோள் வார்த்தை தான் அந்த வாக்குத்தத்தத்திற்கு கட்டளையாக அமைகிறது. உபாகமம் 28 அதிகாரத்தினுடைய திறவுகோள் வார்த்தை என்ன? செவி கொடுப்பாயானால். உபாகமம் 28 அதிகாரம் முதல் 2 வசனத்திலே வருகிற வார்த்தை செவி கொடுத்தால், செவி கொடுப்பாயானால். அப்படியானால் செவி கொடுக்கிற தன்மை, கீழ்ப்படுகிற தன்மை தான் கட்டளையாக அமைகிறது. இந்த காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுகிற நீங்கள், வாக்குத்தத்தத்தை விட கட்டளைகளுக்கு, தேவ சத்தத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே கர்த்தர் ஒரு விருத்தியை தருவார். கர்த்தர் ஒரு விருத்தியை தருவார், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஈசாக்கு கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26:13 சொல்கிறது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானானே. எதனால்? அவன் கையிட்டு செய்கிற வேலைகளை தேவன் ஆசீர்வதித்ததினால். ஹல்லேலூயா. கட்டளை செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். எப்படியெல்லாம், எவற்றுக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார்? இந்த காலவெளியில தியானிக்க போகிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு செவி கொடுத்தால். இஃப் யூ லிசன். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் வானத்தை திறப்பார். எவற்றுக்கெல்லாம் ஒரு விசுவாசி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் உபாகமம் 28 அதிகாரத்திலிருந்து 3 காரியத்தை சொல்கிறேன். நம்பர் 1, சத்தத்துக்கு செவி கொடுத்தால். நம்பர் 2, சித்தத்துக்கு செவி கொடுத்தால். நம்பர் 3, சுத்தத்திற்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், சத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். உபாகமம் 28 அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகள் எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால்,
செவி கொடுப்பது ஒரு மேலான அனுபவம், உண்மையாய் செவி கொடுப்பது அதைவிட மேலான ஒரு அனுபவம். 145 சங்கீதத்தினுடைய 18 வசனம் என்ன சொல்கிறது? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாரே. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான், உனக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. ஐயோ, எங்கு திரும்பினாலும் அடைக்கப்பட்டிருக்கிறதே, எந்த பக்கத்தில் திரும்பினாலும் வாசல் அடைபெற்றிருக்கிறது, எந்த பக்கத்தில் திரும்பினாலும் தடையாய் இருக்கிறதே, தொட்டதெல்லாம் தடையாய் விளங்குகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரா, எந்த பக்கத்தில் எந்த இன்டர்வியூக்கு எங்க போனாலும், இன்டர்வியூல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற வாலிப மகனே, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் வானத்தை திறப்பார் என்று பரிசுத்த வேதம் இந்த இடத்திலே சொல்லுகிறது. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை தேவன் விரும்புகிறார். 1 சாமுவேல் 15:22 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் தேவனுக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். அந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகளே, வாலிப மகனே, உன்னுடைய பலியை விட கர்த்தருடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் ஊழியக்காரரே, உன்னுடைய ஊழியக்காரனுடைய கரத்திலே அடங்கி இருந்து ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உயர்த்தும்படி கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்து ஊழியக்காரருடைய ஆலோசனைகளுக்கு உட்பட்டு நட அவசரப்படாதே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பொல்லாத சத்ருவின் பேச்சுக்களை, தீய ஆலோசனைகளை கேட்டு உன் சபையை விட்டு விலக வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. அடங்கி இரு. தேவ சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடு. சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு புதிய வாசலை உங்களுக்காக திறப்பாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள், திருமண தடைகளை கர்த்தர் விளக்குவாராக. குழந்தை பாக்கிய இன்மை தடைகளை விளக்குவாராக. கர்த்தர் உனக்காக வானத்தை திறப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில? சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. ஆமென். இரண்டாவது, சித்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக வானத்தை திறப்பார். உபாகமம் 28 9-10 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டதென்று பூமியில் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உபாகமம் 28 9-10 ஆகிய வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு, அந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து பாருங்கள். தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உபாகமம் 28:9 அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கிற அனுபவம் எதை காட்டுகிறது? அவர் சித்தத்தை செய்வதை காட்டுகிறது. அவருடைய சித்தம் செய்வதை காட்டுகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் சித்தம் செய்வதென்றால் என்ன? தேவ கட்டளையை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கிற அனுபவம் அவர் சித்தம் செய்வதை காட்டுகிறது. ஆகவேதான் சொன்னேன், சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது
வானத்தை திறக்கிறவர், சித்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது வானத்தை திறக்கிறவர். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 28, 29, 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய மூத்த மகனை பார்த்து, இன்றைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்தில் நீர் போய் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது மூத்த மகன் மாட்டேன் என்று மறுத்து பின்பு மனஸ்தாபப்பட்டு திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்தான் என்று அந்த வசனம் சொல்கிறது. மூத்த மகன் மறுத்ததுனால இளைய மகனை பார்த்து, நீ என்னுடைய திராட்சை தோட்டத்தில் போய் நீ வேலை செய்ய வேண்டும். மத்தேயு 21:30. இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு இளையவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. அப்பா நினைச்சாரு, சரி அந்த மூத்த பையன் எவ்வளவு மோசமா இருக்கிறான், நான் சொல்லியும் போக மாட்டேன்னு சொல்லிட்டானே. ஆனா இளையவன் சொன்ன உடனே போறேன்னு சொன்னானே, எவ்வளவு நல்ல பையனா இருக்கிறான்னு நினைச்சிட்டு வயல்ல இந்த நேரத்தில் வெயிலின் உஷ்ணத்தில் எப்படிதான் இளைய பிள்ளை வேலை செய்தோ கஷ்டப்பட்டுன்னு சொல்லி வயல் வழியா போகும்பொழுது இளைய மகனை ஆவலா அந்த கண்ணு தேடுனா மூத்த மகன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். தகப்பன் மூத்த மகனை பார்த்த பொழுது அவனுடைய உள்ளம் அகமகிழ்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படிதானே? இளைய மகன் போகிறேன்னு சொன்னா ஆனா போல, மூத்த மகன் போக மாட்டேன்னு சொன்னா ஆனா மனஸ்தாபப்பட்டு போனா. ஆண்டவராக இயேசு பரிசேயரை பார்த்து, சதிசேயரை பார்த்து கேட்கிறார், இந்த 2 பேரில் யார் தேவ சித்தம் செய்தவன் என்று கேட்கும் பொழுது மூத்தவன் என்று அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது அதுதான் செவி கொடுக்கிறவர்கள், தேவ சித்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:22 அதை தானே சொல்கிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 7:21 சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே. உபாகமம் 28:10 சொல்கிறது, உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆகவேதான் சொன்னேன், சித்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். அப்பொழுது கர்த்தர் உன்னை தமது ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது பூமியின் ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள். இவன் தேவனுடைய பரிசுத்தன் என்று பயப்படுவார்கள். அல்லேலூயா. அதைத்தான் உபாகமம் 28:7 சொல்கிறது, உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். தேவன் உங்கள் மேல அந்த பரிசுத்த ஜனம் என்கிற முத்திரையை கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்குரியவர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, வாலிப மகனே மகளே, நீ கர்த்தருக்குரியவன், கர்த்தருக்குரியவள். சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது எப்படி கர்த்தர் வானத்தை திறப்பாரோ, சித்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது உனக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. ஆமென். 3வது, சுத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு வானத்தை திறப்பார். ஆமென். என்னுடைய 3வது தலைப்பு, சுத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. உபாகமம் 28:13-14 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். எத்தனை அற்புதம் பாருங்கள். இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். ஆமென். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம பரிசுத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் பரிசுத்தர், நீங்கள் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை தான் சொன்னேன், சுத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது.
நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி அந்த வார்த்தைகளை விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டிய நீ அந்த கட்டளையை கை கொள்ளாம வேறே தேவர்களை சேவிக்கும்படி வலதுபுறம் இடதுபுறம் சாய்வாயானால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பரிசுத்தரை நோக்கி பார்த்தால், சுத்தத்திற்கு பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால், ஆகவேதான் சொன்னேன், சுத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 28:14 அதனை சொல்கிறது, அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கொலோசியர் 3:1 சொல்கிறது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் தேடுங்கள். மேலானவைகள் பரிசுத்தத்தை காட்டுகிறதே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:15-16 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். வேறே தேவர்களை சேவிக்கும்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். எபிரேயர் 3:1 பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் அப்போஸ்தலருமாகி இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12:3 சொல்கிறது, இவ்விதமான பாவிகளால் தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பலவிதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12:1 சொல்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. சுத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். அதனால தான் சொன்னாரு, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். தலை எப்பவுமே மேலே இருக்கக்கூடியது. நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். கர்த்தர் உங்களை மேலே வைக்கணும்னு தான் விரும்புகிறார். நீங்க கீழே போக வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவன் மேன்மைப்படுத்துவார். அதைத்தான் உபாகமம் 28:1 சொல்கிறது, பூமியில் உள்ள சகல ஜனத்திலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகனே மகளே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது? சுத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது. செவி கொடுத்தல் எத்தனை முக்கியமானது. இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு செவி கொடுக்கிற அனுபவம், கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய கட்டளை செவி கொடுக்கும் பொழுது ஒரு விசுவாசி எப்படியெல்லாம் செவி கொடுத்தால் கர்த்தர் வானத்தை திறப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1 சத்தத்துக்கு செவி கொடுத்தால், நம்பர் 2 சித்தத்துக்கு செவி கொடுத்தால், நம்பர் 3 சுத்தத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியில தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற அனுபவங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை திறப்பீராக. உமது நாமத்தினாலே உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளை உமது அடியான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். நிகழ்ச்சியில தங்களை உமக்கு அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக உம்முடைய உன்னத கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை
ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.